கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, பலனடைய நிரப்பிடுமே, பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே, பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம். Hebrews 5 and verse 7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, who in the days of his flesh, when he had offered up prayers and supplications with strong cryings and tears unto him that was able to save him from death, and was heard in that he feared. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்று சொல்லும்பொழுது அது இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்திலே குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்று சொல்லும் பொழுது அவர் 33.5 வருடங்கள் இந்த உலகத்திலே மாம்சத்திலே அவர் இருந்தார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. அப்போ நம்ம சத்தமா ஜெபிக்கிறதுங்கிறது இட் இஸ் பிப்ளிக்கல். Some people will say we should never make noise and all. See, நம்ம எப்பொழுது அந்த பலத்த சத்தத்தோடு ஜெபிப்போம் என்றால் அந்த அளவுக்கு அந்த பாரம் தனிமையில் இப்போ வீடுகளில் எல்லாரோட இருக்கும் பொழுது அந்த மாதிரி இதயத்தை ஊற்றி ஜெபிப்பது கொஞ்சம் கடினம். அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு வேளை டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம்.
ஆனால் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம நல்லா சத்தம் போட்டு நல்லா விடுதலையோடு ஜெபிப்பது நமக்கு நல்லது. இல்லை தனிமையான இடங்களில் யாரும் இல்லாத, இப்போ இயேசு பார்த்திங்கன்னா தனிமையாக எப்பயுமே அவர் வந்து ஜெபிக்கும்போது தனிமையாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி அவர் வந்து நல்லா சத்தமாக ஜெபிப்பார். அப்படி சத்தம் போட்டு நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய ஆத்மாவை ஊற்றி நம்மால் ஜெபிக்க முடியும். அது சத்தம் மட்டுமல்ல, கண்ணீரோடும் அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்முடைய எமோஷன்ஸை ஆண்டவருக்கு முன்பாக நம்ம வந்து ரிவீல் பண்ணுறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தாமல் இருந்தால் அது வேறு விதமாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதை வெளிப்படுத்துவோம். அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ரிவீல் அவர் ரியல் எமோஷன்ஸ். உங்களுக்கு வேதனையாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, ஆண்டவரத்தில் போய் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு ஆண்டவரே, இப்படி வேதனை இருக்கு ஆண்டவரே, என்னால் பைபிள் படிக்க முடியல ஆண்டவரே, ஐ வாண்ட் டு டூ இட் பட் ஐ குட் நாட் டூ இட், லார்ட் ஹெல்ப் மீ. அப்படி நம்ம சிம்பிளாக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு வேளை கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம், அது அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இப்படிப்பட்ட பவுல் சொல்கிறார் நான் நிர்பந்தமான மனுஷன் என்று. அப்போது இருக்கிறத அதை வந்து அவர் வந்து வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார் நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாகக்கூடும். அப்போது எவ்ரி பர்சன் தே ஹேட் தர் ஓன் வீக்னஸ். Because Christ also came in the flesh, he also had weakness in his flesh, but he overcame it through prayers and supplications. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. So that way it is the fear of God or the devotion in your you show it towards God. சொல்லுங்க சத்தம் போடுறது வந்து நல்லது அப்படின்னு அப்படி இல்லை. அதாவது சில வேளைகளில் சத்தமாக நம்ம ஜெபிக்கிறது வந்து நல்லது. அதற்காக சத்தம் போட்டு ஜெபிச்சா மட்டும்தான் ஜெபம் என்றல்ல, நம்ம அமைதியாக ஜெபிக்கிற ஜெபத்தையும், அதாவது ரொம்ப துக்கம் தொண்டை அடைக்கும்போது நம்மளால ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் இருக்கலாம், கண்ணீர் மட்டும்தான் வரும். அதனால தான் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். So when you are sometimes no words may come out of your mouth, only tears will come. So அதையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அதையும் ஆண்டவர் கண்ணீரை கூட அந்த கண்ணீருக்கு அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது ஆனால் சத்தம் எதுவுமே கேட்கலை. அவள் அப்போது மனதில் அவள் வந்து இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள், கண்ணீரோடு ஜெபித்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே அப்படி ஜெபித்திருப்பார் என்றால், ஜீசஸ் prayed with deep emotion. Even the Son of God showed us the importance of sincere heartfelt prayer. அப்போது இப்படி இயேசு ஜெபித்திருப்பாரா? முதல் முறை இதை நான் படிக்கும்போது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவே இவ்வளோ பலத்த சத்தத்தோட கண்ணீரோடு ஜெபிச்சிருப்பாரா? ஹீ இஸ் த சன் ஆஃப் காட். அவர் ஜஸ்ட் ஒரு மனசில் நினச்சாலே பிதா அவருக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவார். ஆனால் அப்படி இருந்தும் அவர் இந்த உலகத்தில் நம்மள மாதிரி ஒரு மாம்ச சரீரத்தில் வந்து அவர் இவ்வளோ வியாகுலத்தோடு ஜெபித்தார் என்று சொல்லும் பொழுது, யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ். He has showed us the model or the example for he has set it for us to follow. God hears the reverent prayer that comes from a heart that honors and fears God receives his attention. நம்ம பயபக்தின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பயபக்தியோடு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அது வந்து ஒரு ஊக்கமான வேண்டுதல். அதனால தான் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது என்று வாசிக்கிறோம். Christ understands our struggles. He understands us. அவர் வந்து நம்முடைய போராட்டங்களை அவர் புரிந்து கொள்கிறார். ஏன்னா அவரும் இந்த பாதையில் இந்த உலகத்தில் வாலிபனாக இருந்து அவருக்கு எவ்வளோ டெம்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அவர் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணார் அப்படின்னா, through prayers and through the strength of the Holy Spirit. So he experienced human weakness so we can perfectly relate to our pain and needs. நம்ம வந்து ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்லும்பொழுது இயேசுவால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ we need to follow the example of Jesus. நம்ம இயேசுவுடைய மாதிரியை நம்ம பின்பற்றி அவரை போலவே ஊக்கமாக ஜெபிக்கிற ஜெபாவை தேவன் நமக்கு தரும்படியாக
நல்லா ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கும் விடுதலை உண்டாகும். உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே தேவகுமாரனாக இருந்தும் அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் அவதரித்தபடினாலே ஆண்டவரே, அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று வாசிக்கிறபடி கர்த்தாவே, எங்களுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஊக்கமான ஒரு ஜெபாவை நீங்கள் கட்டளையிடபடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க எங்கள் கிருபை தாரும். பயபக்தியோடு ஜெபிக்க எங்களுக்கு நீ கிருபை தாரும். ஆண்டவரே, மோசையை பார்த்து யோசுவாவை பார்த்து சொன்னீர் ஆண்டவரே, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னீர் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் பொழுது உங்கள் சமூகத்தில் வரும்பொழுது எங்களுக்கு அந்த ஒரு பயபக்தி உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே உங்களை துதிக்கிறோம் 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 அப்பா. ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர் ஆண்டவரே. இயேசுவே ராஜாவே, ஜெபாவே எங்களுக்கு ஊற்றும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஜெபாவை ஊற்றும் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக ஜெபிக்க உதவி செய்யும். என்னுடைய குடும்பங்களுக்காக திறப்பில் நிற்க உதவி செய்ய மாட்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் சொன்னீரப்பா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கண்ணீரின் செவாவே எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.